இந்த நாளிலும் நம்மோடு கர்த்தர் பேசும்படியாக நம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு கொடுக்க எடுத்துக்கொள்வோமாக. 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verses 18 நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்கு மேல் உள்ள சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். 14ஆம் வசனம் முதல் நம்ம அந்த வார்த்தைகளை நாம் கவனிப்போமாக. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகள். வாசித்த இந்த வசனங்களில் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை வாசித்த அந்த 18ஆம் வசனம். எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆங்கிலத்திலே நம்ம வாசிக்கிறோம், in everything give thanks. எல்லாவற்றிலும். ஏன் இந்த வார்த்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்னா, இந்த மாதத்தினுடைய இறுதியிலே நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நாம் முடிக்க ஒரு சில தினங்கள் மாத்திரமே. இந்த மாதத்தை நாம் தொடங்கும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கங்களோடு, ஒவ்வொரு நினைவுகளோடு, ஒவ்வொரு விதமாக இந்த மாதத்தை நாம் தொடங்கி இருப்போம். ஆனால் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய நினைவுகளின்படியாக இந்த மாதம் நாம் கடந்திருக்கிறோமா, போய்கொண்டிருக்கிறோமா என்றால், சிலரோட வாழ்க்கையிலே நாம் நினைத்தது போல இந்த மாதம் இருந்திருக்கும். சிலருக்கு இந்த மாதம் நாம் நினைத்திராத வண்ணமாக இந்த மாதம் நமக்கு போய்கொண்டிருக்கும். ஆனால் இதுல ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, நாம் நம்முடைய நோக்கத்தின்படி, நம்முடைய நினைவின்படியாக கர்த்தர் நமக்கு இந்த மாதம் அப்படி நம்மை நடத்தியிருப்பார் என்றால், அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய நோக்கம், உங்களுடைய நினைவின்படியாக இந்த மாதம் இல்லை என்றாலும், உங்களுக்கு இன்னது வேண்டியது என்பதை அறிந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தி வந்தார் அல்லவா? அந்த தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும். அப்படி என்றால் நன்றி சொல்ல வேண்டும்.
சிலர் சொல்லுவாங்க, நான் நினைச்சபடி இல்லை, நான் யோசிச்சபடி நடக்கல, நான் பிரயாசப்பட்டபடி இல்லை. ஆனால் ஒன்றை நாம் நினைக்க வேண்டும், நம்ம பிரயாசப்பட்டபடி நடக்கலனாலும், நம்ம யோசிச்சபடி இந்த மாதம் இல்லைனாலும், நாம் நினைத்தபடி இந்த மாதம் இல்லைனாலும், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலையை சற்று நீங்கள் திரும்பி பார்த்தால், இதுவரையிலும் நீங்கள் ஜீவனோடு, சுகத்தோடு, பலனோடு, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்தி வந்ததை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, பொதுவாக நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். கேட்கிற நாம் அதற்கு பிரதிபலனாக நாம் நன்றி செலுத்துவதை நாம் மறந்து விடுகிறோம். ஒருவேளை சிலர் உங்களோட வாழ்க்கையில அதை மறவாமல் நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்கள் நீங்கள் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாட்களிலே மறந்து போனவர்களாக, நன்றி சொல்ல மறந்து போன அவருடைய ஜனமாக இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பலவீனமா இருப்பாங்க, இன்றைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுவாங்க, நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும்னு. ஆனா நாளைக்கு காலையில ஆண்டவர் பலன் கொடுத்து அவர்களை வேலைக்கு அனுப்புனா, அந்த காலையில எழுந்திருச்சு ஆண்டவருக்கு, நேற்றிரவு பலவீனமா இருந்தேன், இன்றைக்கு காலையில நீர் என்னை வேலைக்கு கொண்டு போகக்கூடிய பலன் கொடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம அவருக்கு அந்த ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. மாறாக நேற்று அப்படி இருந்தோம், இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு சுகம் பலன் வந்திருக்கு, செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்வோம், என்ன அடுத்த காரியங்களை பார்க்கணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்தது என்ன பண்ணணும், இதைதான் நாம் யோசிக்கிறோமே தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை நாம் மறந்து விடுகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. 3 புருஷர்களை பார்க்கிறோம், அவங்க சொல்றாங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, கூட இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும் சரி. இந்த அனுபவம் உள்ளவர்களாக நாம் இந்த காலவெளியில் இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை ஒரு நாள் நாம் மறந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு நன்மையாய் தோன்றின காரியங்கள், ஒருவேளை அது உங்களுக்கு நன்மையாய் முடியவில்லை என்றாலும், நாம் அதை எப்படி எடுக்கணும்னா, இந்த காரியம் நான் யோசிச்சது இது எனக்கு நன்மையா இருக்கும்னு, ஆனா ஆண்டோட பார்வையிலே இது எனக்கு நன்மை இல்லை, ஆகவே அதற்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்றைக்கு விசுவாசிகளாக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாக வேண்டும். செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களோட வாழ்க்கையில அநேக நேரங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறீர்கள் என்பதை இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராக சொல்லுகிறார். ஆகவே இந்த காலவெளியில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த மறவாதீங்க. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த நேரம், எந்த வேளையிலே நமக்கு நல்லதை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சில நேரங்கள் நாம் பிடிவாதமாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இதை வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது, தேவன் அதை நமக்கு கொடுக்க அதை மறுத்து, அதற்கு நம்ம சில நேரங்கள் அதை நமக்கு தீமையாக அதை அனுமதிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனம் என்னவாக யோசிக்குது? அந்த நேரம் நம்முடைய சிந்தனை என்ன முடிவெடுக்கிறது?
யோசிச்சு பார்த்தா பல காரியங்கள் நம்முடைய மாம்சீகத்திலே பல முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அவர் அனுமதிக்கிறாரானால் அவருடைய ஜனமாகிய நாம் செய்ய வேண்டியது எல்லாவற்றிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதித்தால் மாத்திரம் அவரை பெருமையாக பேசுவது, அவரை பற்றி 4 பேரிடத்துல சொல்லுவது, நாம் நினைத்தபடி நடந்தா சந்தோஷமாயிருப்பது, மகிழ்ச்சியாயிருப்பது. ஆனால் நாம் நினைத்தது இல்லாவிட்டால் நாம் சிந்தித்தது, நம்மளுக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அவரை தூரமாக வைப்பது, அவரை தூஷிப்பது, அவரை அசட்டியாக்க எண்ணுவது, அவர் கனவீனமாக பார்ப்பது, சிலர் அவரை எண்ணாமல் போவது, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை விட்டு நம்மளை தூரம் கொண்டு போகிறதே தவிர அவரிடத்துல இருக்க நமக்கு அது உதவி செய்கிறதே கிடையாது. இதை கர்த்தருடைய ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் whatever may be, everything give thanks. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், பக்கத்து பேஜிலேயே சிலர்லாம் திருப்புறாங்க, இன்னும் 4 பக்கம் திருப்புறாங்க. திருப்ப வேண்டியதே இல்லை, பக்கத்திலே இருக்கு. 5:18 இந்த பக்கம் இருக்கு, 1:3 இந்த பக்கமே இருக்கு. சிலர் வேதத்தை நல்லா திருப்புறாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கே சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். எதற்கா? உங்களுக்காக தேவனிடத்துல ஸ்தோத்திரம் செலுத்த நாங்கள் என்னவா இருக்கிறோம்? மாம்சத்துல இருக்கிற ஒரு மக்களுக்கு, மாம்சத்துல இருக்கிறதான பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு என்ன சொல்றாரு? கடனாளிகளா இருக்கிறோமா ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு. ஏன்? இந்த தெசலோனிக்கே மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உதார்த்துவ குணமுள்ளவர்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருந்தவர்கள், சபையை தாண்டினவர்கள், பவுலை விசாரித்தவர்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நாங்கள் கடனாளிகளாயிருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் செய்யும் போது அதற்கு என்னவாக இருக்கான்? கடனாக இருக்குன்னு சொல்றாரு. இந்த இடத்துல வார்த்தை எவ்வளவு அழகா சொல்றது. நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இப்ப எவ்வளவு நாங்கள் உங்களுக்காக தேவனிடத்துல ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அது ஈடாக்காது. அதான் அர்த்தம். கடன்னா அதான் அர்த்தம். எவ்வளவு நாங்க உங்களுக்கு திருப்பி செஞ்சாலும், நீங்கள் எங்களுக்கு செய்ததை நினைத்து நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு செலுத்தினாலும் அத்தகாது. உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் நன்மை செய்யும் போது ஒரு மனுஷன் சொல்றான், கடனாளிகளா இருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா,
நம்முடைய வாழ்க்கையில அவர் நடத்தி வந்த விதம் சொல்ல முடியாதவை. அல்லேலூயா. அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் 7 நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். ஐசாயா சாப்டர் 63 verses 7 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக கர்த்தருடைய கிரியையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்கிற அந்த காரியத்திற்கு ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நாங்கள் தேவனை நோக்கி எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்த ஒரு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்வார்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஓ, அவர் செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாக தம்முடைய இரக்கங்கள், திரளான தயவு, மகா நன்மை. வேதம் எவ்வளவு திட்டவட்டமாக தெளிவாய் சொல்லுகிறது பாரு. அவர் செய்தொருளின எல்லாவற்றிலே அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய நன்மையும். தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாம் நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த மாதம் எடுத்துக்கங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல கர்த்தர் எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்காரா. நீங்கள் நினைத்த காரியங்கள், நீங்கள் நினைத்திராத காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்திருப்பார். செய்தவருக்கு நீங்க நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? நன்மை செய்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறீங்களா? ஒரு ஸ்தோத்திரம் செலுத்தியிருப்போமா? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நாம் அறிந்த உடனே அந்த நிமிஷமே கர்த்தருக்கு நாம் ஒரு ஸ்தோத்திரங்களை நாம் அவருக்கு ஏறெடுத்திருப்போமா? நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நன்மை நமக்கு வந்த உடனே அந்த நேரமே நாம் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்திருப்போமா? அதற்காக எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் நாம் காத்திருந்திருப்போம். இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, இது வருமா வராதா, இது முடியுமா முடியாதா, எல்லாம் நம்ம யோசித்த வேலையில இந்த மாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் கர்த்தருடைய மக்களுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் எல்லாம் நான் நினைக்கும் போது, இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை எண்ணி எண்ணி கர்த்தருக்கு நான் ஆயிரமான ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுத்து இருக்கிறேன். இந்த மாதம் என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? கிரியைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். அவர் அங்கீகாரம் பண்ணினதுனாலதான் இந்த மாதத்துல எல்லாம் கத்து நம்மளுக்கு நன்மையாய் கத்து நமக்கு முடித்து நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு நாம் நன்றி சொல்லி தருக்கிறோம். வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அழகா சொல்றா. இரக்கம், திரளான தயவா. தயவு மட்டும் சொல்லல, திரளான தயவு. உண்மையாகவே அவருடைய பிள்ளைகளாக்கிய நமக்கு அவர் நமக்கு பாராட்டின அந்த தயவு சொல்லி முடியாதது. தாராளமான அவருடைய தயவுனாலதான் இந்த நாள், இந்த வார்த்தை நாம் இங்கே அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு செய்த மகா நன்மைக்கு பக்தன் சொல்லுகிறான், பிரஸ்தாபம் பண்ணுவேன். பிரஸ்தாபம் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுப்பேன், ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். அப்ப இன்றைக்கு இந்த காலவெளியில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த அவருடைய இரக்கங்களின்படி, அவருடைய மகா தயவின்படி, அவர் நமக்கு செய்த மகா நன்மைகளுக்கு நாம் அவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கடனாளிகளாயிருக்க. அதனால்தான் பக்தன் ஒரு பாடலை இப்படியாக பாடுகிறான். எத்தனை நன்மைகள் செய்தீரையா.
அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பக்தன் சொல்லுகிறத பாத்தீங்களா? எத்தனை நன்மைகள் நீர் எனக்கு செய்தீரையா, அதில் எதற்கு நான் நன்றி சொல்லுவேன். அத்தனையும் சொல்லணும்னா 1000 ஆண்டுகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொன்னாலும் என்ன செய்யாதான்? ஆமா, அத்தனை நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை, நம்ம வெளியே போகிறோம், சிலர் நடந்து போறவங்களா இருக்கிறோம், சிலர் 2 வீலர்ல போறவங்களா இருக்கும், சிலர் கார்ல போகலாம். ஏதோ ஒரு பிரயாணத்துல வெளியே போறோம். நம்ம நினைக்கிறோம் வெளியே போயிட்டு நல்ல சுகமா வீட்டுக்கு வந்துடும்னு. ஆனா எத்தனை நேரங்கள் நமக்கே தெரியாம நமக்கு வந்த ஆபத்துகள், அது நிழல் போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு மறைவாய் இருந்த அந்த ஆபத்து நமக்கு சேதம் உண்டாகாதபடிக்கு நம்ம பாதுகாத்திருப்பார். தெரியுங்களா? உங்களுக்கு எனக்கு தெரியாது. நம்ம நல்லா அப்படி போயிட்டு நல்லா வந்திருப்போம், சுகமா போயிட்டு சுகமா வந்திருப்போம். ஆனால் எத்தனையோ நேரங்கள் நமக்கு வெளியில ஆபத்திலிருந்து நம்மளை தேவன் பாதுகாத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனால ஒருவர் நம்ம நடந்து போகும்போது ஒரு கிராஸ் பண்ணும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த பலவீன இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அப்படி தொற்றிக்கொள்ளக்கூடியதான ஒரு உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை சுகமாய் கொண்டு போய் சுகமாய் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறார்னா எத்தனை அவருடைய பெரிய தயவு நாம் எண்ணி நம்ம பார்க்கணும். அவருடைய தாராளமான தயவு, எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி சொல்லணும். நம்ம அவருக்கு கடனாளிகளாய் நாம் இருக்கிறோம். We are creditors to God. நம்ம அவருக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் வேண்டிய ஆகாரங்களை தேவன் நமக்கு கொடுத்து, நமக்கு வேண்டிய உடையை தேவன் நமக்கு கொடுத்து, நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் சில நேரங்கள் நமக்கு சிலது கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அதை குறித்து நம்ம யோசிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு தந்தவைகளை குறித்து, கர்த்தர் நம்மளை நடத்தினவைகளை குறித்து, கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறவைகளை குறித்து நாம் அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமானால் நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் மகிமைப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் கனத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நமக்கு கனவீனம் உண்டாகிறது. ஆனால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, அவர் இந்த பூமியில உங்களை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒன்று, எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். எல்லாவற்றிலும். இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது வாழ்க்கையில அவர் உங்களோடு கூட இருந்து நல்ல மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக, சிறந்த மெய்ப்பராக, மேலானவராக இருந்து உங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். நான் வேதாகம கல்லூரியில படித்த காலத்துல 4 ஆண்டுகள் நான் படித்த நாட்கள்ல எங்களோடு கூட ஒருவர் வந்து படித்தார். அவர் வந்து வயதிலே ரொம்ப முதிர்ந்தவர். அவருக்கு இருக்கும், அப்பவே அவர் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவருக்கு வயது வந்து எப்படியும் ஒரு 57-58 வயசு இருக்கும். படிக்க வந்தார். அப்போ அவர் பைபிள் காலேஜ்குள்ள வந்து அவர் படிக்கிற அந்த நாட்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வாலிபர்கள் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி படிக்கிறவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்.
அதுல அவர் மாத்திரம்தான் ரொம்ப வயது முதிர்ந்தவர் படிக்கிறதுக்காக வந்தார். அப்போ சில வாலிப சகோதரர் என்ன செய்வாங்கன்னா, கிண்டலாக கேலியாக அவரை பேசுவாங்க. ஏன் கிழவா, இந்த வயசுலதான் நீங்க உள்ள வரணுமா? உனக்கு என்ன வயசாச்சு? இங்க வந்து நீ படிக்க வந்திருக்கிற? எங்க வயசு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா எங்களோட? இப்படி எல்லாம் சில மாணவர்கள் விளையாட்டாக அவர்கள் பேசுவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வார்னா, அவங்கள ஒண்ணுமே சொல்ல மாட்டார். சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, எப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயில எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் மாத்திரமே செலுத்துவார். எப்பவுமே நாங்கள் அதை கவனிப்போம். எங்களோடு கூட இருக்கிற சிலர் நாங்கள் அதை கவனிப்போம். எப்பவுமே அவர் ஸ்தோத்திரம் மாத்திரமே செலுத்துவார். நாங்கள் தங்குற இடத்திற்கும் நாங்கள் வந்து படிக்கிற இடத்திற்கும் ஒரு 500 மீட்டர்ஸ், ஒரு 1/2 கிலோமீட்டர், எது ஒரே காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு 500 மீட்டர்ஸ் நாங்கள் நடக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நாங்கள் காலேஜுக்குள்ளேயே சாப்பிட்றதுக்குனாலும் வரணும், படிக்கிறதுக்குனாலும் வரணும், வேலை செய்யறதுக்குனாலும் வரணும். தங்குறது மாத்திரம் தூரமா இருக்கும். ஆனா கல்லூரிக்குள்ளேயே காலேஜுக்குள்ளேயே ஒரு 500 மீட்டர்ஸ். அப்ப அவரை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவரோட வாய்ஸ் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதையும் என்ன செய்வாங்கன்னா, அந்த சகோதரர்கள் வேடிக்கையாக கிண்டலாக அவரை எப்பொழுதும் பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை அவர் பெரிதாக பொருட்டாக எண்ணவே மாட்டார். இப்போ ஒரு முறை நாங்கள் சில சகோதரர்கள் அவரை, நான் இல்லை நான் கூட இருப்பேன், ஆனால் மற்றவர்கள் கேட்பாங்க, உங்களை இவ்வளோ பேசுறாங்களே உங்களுக்கு கோவமே வரலையா? எப்படியெல்லாம் பேசுறாங்க, உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்டா, அந்த கோபம் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் ஸ்தோத்திரத்தை நான் நிறுத்திட்டேன்னா எனக்கு அடுத்தது என்ன வந்துடும்? ஆத்திரம் வந்துடும், கோபம் வந்துடும். ஆனால் அந்த கோபம் அந்த ஆத்திரம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனா என்ன நடந்தது தெரியுங்களா? குறுகிய காலத்துல அங்க படித்திருந்ததான அந்த கல்லூரியில ஃபண்டு நின்னுது, பணம் வராமல் நின்று போனது. ஆனா பாத்தீங்கன்னா அவரை யாரெல்லாம் ஏளனமாக அவரோட வயதை ஒரு கிண்டலாக பேசி அவரை பரியாசம் பண்ணினாங்களோ, அவங்கெல்லாம் அந்த ஃபண்டு நின்று போன நேரத்துல கல்லூரி ஒரு நெருக்கடியான ஒரு காலத்துல போகும்போது அவங்களால அங்க நின்று படிக்க முடியல, தொடர முடியல, பாதியில போயிட்டாங்க. ஆனா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பாருங்க. அவர் கடைசி வரைக்கும் பசியானாலும் சரி பட்டினியானாலும் சரின்னு சொல்லிட்டு அவர் இருந்து படிச்சு முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் பெருங்குடியில, திருவான்மியூர் அடுத்து பெருங்குடியில அவர் ஊழியம் செய்து கொண்டார். ஆனால் அவரை பரியாசம் பண்ணின சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டாங்க. சில மாணவர்கள் ஊழியமே இல்லாமல் வேலை, உலக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களா. அதுல ஒரு சகோதரன் 3வது ஜெண்டரா மாறிட்டார். அவர், நான் சொல்லுவது உண்மை. சிலர் மரித்து போனான். ஒரு சகோதரன் மரித்து போயிட்டான், சகோதரன் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சகோதரன் 3rd ஜெண்டரா மாறிட்டார். தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நாம் ஸ்தோத்திரங்களை நாம் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்தும் போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி அவர் நமக்கு உதவி செய்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நானும் இந்த வருடம் தொடங்கி 2வது மாதத்துல போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம நினைச்சு பார்த்தா எத்தனையோ காரியங்களுக்கு நாம் அவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும். எப்படி நன்றி சொல்லணும்? நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? நீ செய்ததற்காக நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை அது அவர் விரும்புகிறாரா? வேதத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. எபிசியன்ஸ் சாப்டர் 5 verses 20. எப்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாக்கிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்போ நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோமானால், கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துகிறோமானால், அந்த ஸ்தோத்திரம் எப்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போகணுமாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்காத எந்த நாமமும் அது தேவனுடைய சமூகத்திலே பிதாவுக்கு முன்பாக அது போகாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமானால், அந்த ஸ்தோத்திரம் எப்படி செலுத்தணுமாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஸ்தோத்திரங்களை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும், எந்தெந்த காரியங்களானாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த வேலைகளாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும், எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னும் வேதம் சொல்லுகிறது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக, யாருடைய முன்னிலையாக? இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்யணுமாம்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது வார்த்தையிலிருந்து வருகிறதாக இருந்தாலும் சரி, அது கிரியையினாலே நாம் கர்த்தருக்கு நாம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அது பிதாவுக்கு முன்பாக அது போகும்போது அது எப்படியாம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய முன்னிலையிலே அது கர்த்தருக்கு முன்பாக நாம் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஸ்தோத்திரங்கள் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போகும்போது நாம் அது எப்படி நாம் அவருக்கு முன்பாக ஏறெடுக்கிறோம் என்பதை நாம் யோசிக்கணும். சிலர் இயேசுவின் நாமத்தில் என்பதை உச்சரிக்கவே மாட்டார்கள். ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க, தெய்வமேன்னு சொல்லுவாங்க, அப்பான்னு சொல்லுவாங்க. நல்லது, தவறு கிடையாது. ஆனால் வேதத்தின்படி பிதாவுக்கு முன்பாக நாம் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் அவர் மூலமாக அது போக வேண்டும். அவர் மூலமாக போகணும். இன்னும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க. Hebrews chapter 13 verses 15. அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? Glory to God. ஆக்கியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கன்னியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுது தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? செலுத்த கடவோம். அப்ப நம்முடைய வாயினாலே அவருடைய நாமத்தை துதிக்கும், நம்முடைய நாவினாலே அவருடைய கன்னியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் நாம் செலுத்த வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஒரு இடத்தில் ஒரு முறைக்கு பல முறை அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சொல்லுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கிறதான ஸ்தோத்திரங்கள் அவர் மூலமாக போக வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகம் பிதாவானவர் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இவை எல்லாம் சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபிரேயர் எழுதினது அவர்தான் என்று பலரும் கருதுகிறார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைகளுடைய சாயல்கள், வார்த்தையின் வரிகள், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பவுல் என்று குறிப்பிடும் போது, அப்ப இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த அதிகாரத்தில் இந்த வசனமும் பவுல் சொல்லியிருக்கிறாரானால், சொன்னவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி கர்த்தருடைய நாமத்தை எப்படி அவர் ஸ்தோத்தரித்திருக்கிறார் தெளிவாக சொல்லுகிறார். ரோமர் 1:8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவரே தன்னுடைய வாயினாலே
அவர் செய்ததை அவர் எழுதியும் தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கும் போது அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் என்ன செய்கிறாரோ என்ன செய்தாரோ அதை மற்றவர்களுக்கும் போதிக்கிற மனுஷனாக காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கும் போது அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என் அப்பன் இயேசு அதில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தோத்திரங்களை செலுத்தணும் ஏன் பவுல் திட்டவட்டமாக தெளிவாக ஏன் சொல்லுகிறார்? அவரே நமக்காக ரட்சிப்புண்டாகும்படி நம்மை மீட்கும் பொருளாக அவர் தம்மையே கிரியமாக ஒப்பு கொடுத்தார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிதானே? அவரே நமக்காக தம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். தன்னை அவர் பாராமல் பின்வரும் சந்ததி, பின்வரும் இஸ்ரவேலர் என் ஜனம் என்று அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் பாருங்க. தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார் பாருங்க. தம் சரீரத்தை விட்டு கொடுத்தார் பாருங்க. அதுதான் பவுல் சொல்லுகிறார், அவர் மூலமாய் நம் பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரிக்க வேண்டாம். அவர் மாத்திரம் நமக்கு ஜீவனை கொடுக்கலனா, அவர் மாத்திரம் நமக்காக ரத்தம் சிந்தலனா இன்றைக்கு நாம் இங்க வந்து இப்படியாக நாம் அமர்ந்திருக்க முடியாது. இன்றைக்கு நாம் இப்படியாக இந்த வார்த்தைகளை விடுதலையோடு கூட சமாதானத்தோடு கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு நாம் அவருடைய சந்ததியாக அவருடைய மக்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு என் அப்பன் இயேசு உங்களுக்காக எனக்காக நமக்காக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தபடினாலே இதை அறிந்துதானே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீங்கள் அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் என் அப்பன் இயேசு உங்களை இந்த பூமியிலே மேன்மையாக வைப்பா. எதற்காக உங்களை மீட்கும் பொருளாக அவர் உங்களை ரட்சித்தார், அதனுடைய பலனை நீங்கள் காணும்படி என் அப்பன் இயேசு இந்த பூமியில உங்களை ஆசீர்வாதமாக உங்களை வைத்திருப்பதை, உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைத்து அந்த கண்மலையாகிய இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கும்படி இந்த உலகம் அறியும்படியாக என் அப்பன் இயேசு உங்களை நடத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல அவருடைய தயவுக்காக அவருடைய இரக்கங்களுக்காக இந்த நாட்களை நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாம். We have to give thanks for everything, for His mercy, His grace. அவருடைய இரக்கங்களையும் தயவையும் நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பக்தன் இப்படியாக ஒரு பாடலை பாடுகிறான் அல்லவா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழி பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும்
பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே, களி மண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. களி மண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. பக்தன் என்ன சொல்லுகிறான்? வெறுமையான பாத்திரமான எண்ணெய் வெறுத்து தள்ளாமல் நிரம்பி வழியும் பாத்திரமாய் நீர் என்ன செய்து வணைந்து கொண்டீர். அப்படிதாங்க உங்களையும் என்னையும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்த வண்ணமாக அல்ல, அவர் நினைத்த வண்ணமாக கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். வெறுமையான நாட்கள், வெறுமையான காலங்கள், வெறுமையான சூழ்நிலை, வெறுமையான நிலையிலே ஒருவேளை நமக்கு வேலை இருந்திருக்கும், நமக்கு நல்ல வருமானம் இருந்திருக்கும், நமக்கு நல்ல குடும்பம் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு திகில், இவைகள் நம்மளை ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் நம்மளை கொண்டு போகும்போது நம்மளை வெறுத்து தள்ளாதபடிக்கு வணைந்து கொள்ளுகிற பாத்திரமாய் நம்மளை வணைந்து நடத்தி வந்த தேவனுக்கு இந்த நாட்களில் நாம் நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்றால் நீங்களும் நானும் குயவனுடைய கையிலே களிமண்ணாக நாம் இருக்கிறோம். அவர்தான் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சித்தம் போல நம்மளை வணைந்து கொண்டு நம்மளை கைவிடாதபடிக்கு பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கும்படியாக செய்து மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார்னா அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம். எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியவைகள், வரக்கூடியவைகள். ஆனாலும் அவைகளுக்குள்ளாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. அவை எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. அதை எண்ணி நாம் தேவனுக்கு நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில இதை மாத்திரம் நீங்கள் செய்து பாருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்க. நீங்கள் நினைத்ததற்கும் எண்ணினதற்கும் அதிகமாய் என் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இவளை நாம் கர்த்தரை நோக்கி நாம பார்க்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் அல்லவா, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மகா நன்மை கர்த்தர் நம்மையும் நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில இந்த மூன்றையும் கொஞ்சம் அப்படி உங்களோடு அப்படி வச்சு பாருங்களேன். பக்கத்திலே எல்லாவற்றின் நிமித்தம் அவர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றின் நிமித்தம் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மகா நன்மை அப்படி பக்கத்திலே வச்சு பாருங்களேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால் மௌனமாய் நிற்க முடியாது. Do not be stand silent. Rather than you can open
a mouth and start to praise, start to give thanks. Glory, நன்றி. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கடனாளிகளாயிருக்கிறோம். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு செய்ததற்கு எல்லாவற்றுக்கும் ஈடாக நீங்கள் அவரை சரி செஞ்சுட்டீங்களா? அவர் உங்களுக்கு செஞ்ச எல்லாவற்றுக்கும் ஈடாக நீங்க அவருக்கு கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல, கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். எத்தனை நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை நன்மைகள், எத்தனை உபகாரங்கள், எத்தனை ஈவுகள். எதை நீங்க நினைச்சு அவருக்கு ஸ்தோத்திரங்க சொல்லுவீங்க? ஈவை நினைச்சு ஸ்தோத்திரிப்பீங்களா? உபகாரங்களை நினைச்சு ஸ்தோத்திரிப்பீங்களா? நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரிப்பீங்களா? இது எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா 1-2 ஸ்தோத்திரங்களினாலே அவரை நாம் திருப்திப்படுத்தவே முடியாது. வாயில ஸ்தோத்திரங்கள் உண்டாகி கொண்டிருக்கும். அதுதான் தாவீது சொல்லுகிறான் 34ஆம் சங்கீதம் 1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதியாகிய ஸ்தோத்திரம் எப்பொழுதும் என் வாயில இருந்து கொண்டே இருக்கும். That is the one thing God lifted David from the wilderness to the land of Israel. கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற மனுஷனாக தாவீது இருந்தபடினாலதான் வனாந்திரத்தில் இருந்தவனை கொண்டு வந்து ஆசீர்வாதமான இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். இந்த ரகசியம் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனம் அறிந்தும் செயல்படாதவர்களாய் இருக்கிறார்கள். இதை அறிந்தும் மறந்தவர்களாய் இருக்கிறாங்க. இதை அறிந்தும் விட்டவர்களாய் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் எதுல இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய ஸ்தோத்திரங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறையாம நீங்க செலுத்திக்கிட்டே இருங்க. இன்னும் நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். இன்னும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்னும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே போவார். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். God has done many things in your life. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவருடைய வாழ்க்கையிலே, உங்கள் மனைவி வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். பக்தன் சொல்லுகிறான், அவர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன். ஆமென். நான் உங்களை நிற்க செய்திருக்கிறது எதுக்குன்னா சும்மா இல்ல, எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். This is the time for you that God given to you to remember everything what He has done in your life. இன்று கொண்டிருக்கிறவல்ல என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூறும்படியாக அவர் உங்களை நிற்க வைத்திருக்கிறார். To give thanks, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஒரு தீர்மானத்தோடு கூட ஒரு தீர்மானம் எடுப்போமா? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளினால் என் தேவனாகிய கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன். என்ற தீர்மானம் எடுக்கிறவங்க இந்த வேலை என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்றென்றுமாய் ஸ்தோத்திரிப்பேன் நான், என்றென்றுமாய் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்களில் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேன் நான். கரங்களை தட்டி உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் உங்களோட வாயிலிருந்து வரலனா பழகுங்க. இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது பூமியிலே அவர் உங்களை மேன்மையாக அவர் வைப்பார். இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவர்களாக உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்மை வந்தாலும் நன்மை வராமல் போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நன்மை செய்து தீமை வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் தடையாய் போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களை உண்டாக்கினவரை ஸ்தோத்திரத்தினாலே நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இந்த பூமியில நீங்கள் சிறந்திருக்கும்படியாக அவர் செய்வார். உங்களை மேன்மையாக கர்த்தர் வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆராதனை வேளையில இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசுவாண்டி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்கள் நடுவில் நீர் மகிமைப்பட்டபடியால், வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை கிரியைகள் எல்லாம் தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக, வியாதியில இருந்தவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து, சுகவீனமாய் இருந்தவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து, பலவீனமாய் இருந்தவர்களுக்கு பலனை கொடுத்து, தேவையோடு இருந்தவர்களுக்கு தேவைகளை சந்தித்து, நன்மைகளை எதிர்பார்த்தவர்களுக்கு நன்மைகளை கர்த்தர் கொடுத்து, ஆசீர்வாதங்களை காத்திருந்தவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து, அப்படியா இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஜனத்தை நீ நடத்தி வந்தீங்க. வாழ்க்கையில நீர் எங்களுக்கு அனுமதித்த எல்லாவற்றிலும் இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரங்களை செலுத்த காலவில் நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வருகைகளை நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் கடனாளிகளாக நாங்கள் வரக்கூடாது. உமக்கு முன்பாக நாங்கள் கடனாளிகளாக நாங்கள் வராதபடி இந்த நாட்களை கர்த்தர் நீர் எங்களை நடத்துகிற உம்முடைய இரக்கங்கள், நம்முடைய தயவு, உம்முடைய நன்மைகளுக்கு நாங்கள் எப்பொழுது நாங்கள் நன்றி உள்ளவர்களாக, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாக உம்முடைய ஜனமாய் நீர் எங்களை நடத்துங்க.
தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த மக்களை நீ சமாதானத்தோடு கூட நீங்க அனுப்புங்க. தேவ ஆசீர்வாதம் தம்முடைய மக்களோடு கூட நிறைந்திருப்பதாக. எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷாலோம். God bless you.